வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். 2013 உலகத்தையே உழுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. நைஜீரியா கடல் பகுதியில ஜாஸ்கான் 4ங்கிற ஒரு சிறிய கப்பல் கவிழ்ந்துருச்சுங்க. அந்த கப்பல் கடலுக்கு அடியில தலைகீழ மூழ்கும் போது அந்த கப்பல்ல இருந்த ஒரு ரூம்ல மட்டும் ஏர் பாக்கெட் ஃபார்ம் ஆயிருக்குங்க. அதாவது காற்று ஒரு குறிப்பிட்ட ரூம்ல சிக்கி கொண்டதுங்க. அந்த ரூம்ல தான் ஹாரிசன்கிற நபர் இருந்தாரு. கடலுக்கு அடியில அந்த கப்பல் மூழ்கினதுக்கு அப்புறம் அந்த கப்பலுக்குள்ள இருந்த 11 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட ரூம்ல இருந்த ஹாரிசன் மட்டும் பாத்தீங்கன்னா உயிரோட இருந்திருக்காருங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா கழுத்தளவுக்கு தண்ணீர் இருந்திருக்கு, சுத்தி இருட்டுங்க. அந்த ரூம்குள்ள ஹாரிசன்னால சுவாசிக்க மட்டும்தாங்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 60 மணி நேரத்துக்கு மேல அந்த மூழ்கான கப்பலுக்குள்ள ஹாரிசன் உயிரோட இருந்திருக்காருங்க. யோசிச்சு பாருங்களேன், அவருடைய மனநிலை என்ன மாதிரி இருந்திருக்கும். கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. மூழ்கன கப்பலுக்குள்ள நம்மளால உயிரோட இருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ளலாம் அவர் போலங்க. இந்த சூழ்நிலையோட இறைவன் மிகப்பெரியவருங்கிறத உணர்ந்துட்டு தொடர்ந்து அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்திருக்காரு, பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. நம்பிக்கை இழக்கவே இல்லைங்க. அதனாலதான் 60 மணி நேரத்துக்கு மேல அவரால் உயிரோட இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. பல மணி நேரம் கழித்து ரெஸ்கியூ டீம் கடலுக்கு அடியில போய் மூழ்கி இருந்த கப்பலுக்குள்ள இருந்த ஹாரிசனை அவங்க மீட்டு எடுத்திருக்காங்க. எப்படி ஹாரிசன் மூழ்கி இருந்த கப்பலுக்குள்ள மாட்டிக்கொண்டாரோ அந்த மாதிரி வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் உங்களை மூழ்க அடிச்சிருக்கலாங்க. உதாரணத்துக்கு கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், உறவுகள் சார்ந்த சில போராட்டங்களா இருக்கலாம், வேலையில முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம், இல்ல உடல் ரீதியான சில பிரச்சனைகளா கூட இருக்கலாங்க. தயவு செய்து நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. ஹாரிசன் மீட்கப்பட்டதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்பிக்கையோட இருந்தாருங்க. அந்த சூழ்நிலையை விட இறைவன் மிகப்பெரியவருங்கிற அந்த தீர்க்கமான நம்பிக்கையோட இருந்ததுனாலதான் அவரால் அந்த சூழ்நிலையை கடந்து போக முடிஞ்சது. இப்ப நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரிங்க, ஒரு விஷயத்த முழுமையா நம்புங்க. ஹாரிசனை மீட்டெடுத்த அந்த பிரபஞ்ச பேராற்றல்னால உங்களை இந்த சூழ்நிலையில இருந்து மீட்டெடுக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. மூழ்கி இருந்த கப்பலுக்குள்ள ஹாரிசன் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பயங்கர குளிரா இருந்திருக்குங்க, சுத்தி இருட்டு, கூட இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த சூழ்நிலை அவரை கண்ட்ரோல் பண்ண அவர் விடலைங்க. அந்த மாதிரிதாங்க நீங்க இப்ப எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட இருங்க, இறை பக்தியோட இருங்க. அந்த பக்தி வைராகியம் நிச்சயமாக இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்குங்க. ஒரு நபர் 20 வருஷத்துக்கு மேல குடிசையில தான் அவருடைய குடும்பத்தாரோட வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. கஷ்டப்பட்டு போராடி ஒரு பெரிய வீடு அவர் கட்டுறாருங்க. முதல் தடவையா அவர் கட்டின வீடை காட்டுறதுக்கு அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. யாருமே இதற்கு முன்னாடி அந்த வீடை பார்க்கலங்க. அந்த வீட்டினுடைய எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அதனால எல்லாரையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டு கதவை திறக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை வருது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு எல்லார்ட்டையும்? எல்லாரும் வீட்டுக்கு வெளியே நில்லுங்க, நான் போய் பக்கத்துல ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரேன், வீட்டுக்குள்ள போன உடனே ஸ்வீட்ஸ் நீங்க சாப்பிடணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கடைக்கு போய் ஸ்வீட்ஸ் வாங்க போறாருங்க. இந்த நேரத்துல அங்க நிலநடுக்கம் ஏற்படுது, எர்த்குவேக் ஏற்பட்டு அந்த வீடு தரமட்டம் ஆகுதுங்க. கையில ஸ்வீட் பாக்ஸோட அவர் புதிய வீட்டுக்கு வராருங்க. வந்து பாக்குறாரு, நிலநடுக்கத்துல அந்த வீடு தரமட்டம் ஆயிடுச்சு. அவருடைய மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி நீங்க கட்டின வீடு இப்படி தரமட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அந்த நேரத்துல அந்த நபர் என்ன தெரியுமா பண்றாரு? கையில வச்சிருக்கிற ஸ்வீட் பாக்ஸை திறந்து எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. யாருக்கும் எதுவும் புரியலங்க. கோவத்தோட எல்லாரும் கேட்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு இடிஞ்சு போயிருச்சு, ஸ்வீட் எடுத்து சாப்பிட சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த நபர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஸ்வீட்ஸ் வாங்க போல அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளதான் இருந்திருப்போம். நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும், இந்த வீடு இடிஞ்சு போகும்போது நம்ம எல்லாருமே இறந்து போயிருப்போம். இந்த இடிஞ்சு போன வீடை மறுபடியும் என்னால கஷ்டப்பட்டு போராடி கட்ட முடியும், ஆனா இழந்து போன உயிர்களை என்னால மீட்க முடியுமா என்ன? இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய நெகட்டிவா பாக்குறீங்க, நான் இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய பாசிட்டிவா பாக்குறேன். இறைவன் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இதை நினைவு கூர்ந்து பார்த்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்க எல்லாருக்கும் நான் ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எதையாவது இழந்துட்டோம் நம்ம நினைக்கும் போது கூட இன்னொரு விஷயத்த நம்ம அந்த நேரத்துல அடைஞ்சிருப்போங்க. அது அடுத்த நிமிஷம் நம்ம இழுத்து விடுற மூச்சு காட்டுறா கூட இருக்கலாம். வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படுறோம். ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க, ஆனா அதிகப்படியான பற்றோட இருக்கும், அந்த அட்டாச்மெண்டோட இருக்கும். உதாரணத்துக்கு
இப்ப இதுதான் நம்ம ஆசைப்படுற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பாசி மாலை. சும்மா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா பண்றோம்? இது எனக்கு வேணும், இது வேணும் வேணும், இது எனக்கு பெர்மனண்டா என்கிட்டயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைக்குள்ள நம்ம போறோம். இந்த உலகத்துல எந்த விஷயத்துல அதிகப்படியான பற்று அட்டாச்மெண்டோட நம்ம இருக்கோமோ, இயற்கையோ பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணோம்? அதை நம்ம கிட்ட இருந்து விலைக்கு கூட்டிட்டு போயிருங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு நிகழ்வு, இது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது, இது வேணாம் அப்படின்னு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும்போது இயற்கையோ பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணும்? எந்த ஒரு விஷயத்தை நீங்க அதிகமா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ, ரெசிஸ்டன்ஸ் தெரிவிக்கிறீங்களோ, அந்த நிகழ்வை உங்க வாழ்க்கைக்கு அனுமதிச்சிடுங்க. இந்த மாதிரி அப்போ உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் அதிகப்படியான பற்றோடு இருக்காதீங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் அதிகமா தவிர்க்காதீங்க. வாழ்க்கையை பேலன்ஸ்டா வாழுங்க, சமநிலையோட வாழுங்க. இந்த பூமியில நம்ம பிறப்பெடுக்கும் போது எந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டு வரலங்க. அதே மாதிரி இந்த பூமியை விட்டு நம்ம போகும்போது எதையும் நம்ம எடுத்துட்டு போறது கிடையாதுங்க. அப்ப இந்த வாழ்க்கையை நமக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? லெட் கோ பண்ண கற்றுக் கொடுக்குது. இந்த உலகத்துல எல்லாமே மாற்றத்துக்குள்ளார விஷயங்கள்ங்க. மாற்றத்துக்குள்ளாகாத ஒரே விஷயம் அந்த பிரபஞ்ச பேராற்றல் இறைவன் மட்டும்தாங்க. இந்த பூமிக்கு நம்ம பிறந்து வருவதற்கான காரணமே இறைவனுடைய அன்பை உணர்றதுக்கு தாங்க. அப்ப நம்ம முழு கவனமும் வாழ்க்கையில இறைவன் மேலதாங்க இருக்கணும். வாழ்க்கையில எல்லா தருணத்திலையும் நம்ம இறைவன் மேல கவனத்தை செலுத்தும் போது வாழ்க்கை சூழ்நிலைகளை எளிதா நம்மளால கடந்து போக முடியும். குறிப்பா மன அமைதியோட நிம்மதியா நம்மளால வாழ முடியும். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன், தனியாக உள்ளேன் என்று நினைக்காதே, நீ நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நடைபெறும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.